ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பேபிஸ் கேலரி. இன்றைக்கி கொத்தவரங்காயை பற்றி தான் பார்க்க போகிறோம். மார்க்கெட்டுக்கு போனால் கொத்தவரங்காய் வாங்காத வந்துடாதீங்க. ஏன்னா கொத்தவரங்காயில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. கொத்தவரங்காய் சாப்பிட்றதுனால நமக்கு சுகர் கண்ட்ரோலில் இருக்குது, உடல் எடையை நமக்கு கண்ட்ரோலில் வச்சிருக்கு, இதயத்துக்கு நம்ம ரொம்பவும் நல்லது. இதயத்துக்கு உடலை சோர்வை நீக்கி சுறுசுறுப்பை நமக்கு தருது கொத்தவரங்காய். அதனால் நம்ம கொத்தவரங்காய் நம்ம வாரத்துக்கு ஒரு தடையாவது நம்ம அதை சேர்த்துக்கணும். நம்ம கொத்தவரங்காய் சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் இருக்குது. மலச்சிக்கலை கூட அது போக்கக்கூடியது. நார்ச்சத்து நிறைந்தது கொத்தவரங்காய். அதனால் நம்ம கொத்தவரங்காவை கண்டிப்பாக நம்ம வாரத்துக்கு ஒரு முறையாவது உணவில் நம்ம சேர்த்துக்கணும். கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க, கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க, வரமிளகாய் போட்டுக்கோங்க. அது நல்லா பொரியும் போது ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி அதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொத்தவரங்காய் பொரியல் செய்கிறது ஈஸியாக தான் இருக்கும். ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். அதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம மெயின் ஹீரோ கொத்தவரங்காவையும் அதில் சேர்த்துக்கங்க. பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக எவ்வளோ நல்லா இருக்குது. பச்சையாக உள்ள காய்கறிகள் எல்லாமே சாப்பிட்லாம். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நம்ம க்ரீன் காய்கறியே நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப பெனிஃபிட்டு. கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கங்க. கொத்தவரங்காவை பொரியல் தான் செஞ்சு சாப்பிடணும்னு கிடையாது. கொத்தவரங்காய் சாம்பார் வச்சு கூட சாப்பிட்லாம். கொத்தவரங்காவை சில பேர் சூப் வச்சு கூட சாப்பிடுவாங்க. அதனால் நிறைய பெனிஃபிட் இருக்குது இந்த கொத்தவரங்காவை. நம்ம இனிமேல் மார்க்கெட்டுக்கு போனால் கொத்தவரங்காய் வாங்காத வரவே கூடாது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா தண்ணி சுண்டட்டும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கொத்தவரங்காய். கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுக்கோங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கொத்தவரங்காய் பொரியல். சாம்பாருக்கு ஒரு சைடிஷாக இதை வச்சு சாப்பிட்லாம். நிறைய பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த காய்கறியை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்கணுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, பாய்.